அத்தாம்னா என்ன அர்த்தம்? அப்பருக்கும் அம்மைக்கு இருக்கக்கூடிய உறவை அத்து புதிய உறவுல வந்து சேர்ந்துட்டு அத அத்ததுனால அத்தான். அப்ப அமைக்குள்ள உறவை ஒரு பொம்பளைய அத்துட்டு இவன் சேர்ந்து என்னமா சொல்றது? அந்த உறவு அத்தான், அதுதான் எங்க அத்தான். இதான் உண்மை. என்ன இதுக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அத்தான் அத்தான் சொல்லி எவரும் தெரியல. அதனால பேசுறது இனிமையா பேசுதான். தேவுள்ள அங்க இருந்து தாண்டி வரமாட்டுக்க அப்படின்னு உள்ள குமுறுது. நீ ஒரு பொட்ட பிள்ளைய பத்தி இன்னொருத்த லவ் பண்ணி அவ இதே மாதிரி இருந்தா உனக்கு அந்த வழி தெரியும். ஆனா உனக்கு அவதான் மனைவின்னு உறுதியாயிடும். இந்த தை மாதத்துல அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. உன்னை விரும்புவதாக அவ தெரியப்படுத்திட்டான். அதனால அவன் மனத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வர வச்சுட்டேன். சேர்ந்து செம்மையா கல்யாணத்தை முடிச்சுட்டா போதுமா? காணும் அந்த வழக்கு 1 வருஷத்துக்கு போகணும். அதான் உனக்கு பாதகம் இல்லை. பணம் கிடையாது. கருதாமிக்கு தொழில் சம்பந்தமா பாதிக்கப்பட்டு வந்தது யார்? ரொம்ப கெமிக்கல் வாடையா இருக்க உங்க பிள்ளைங்க ஒட்டி கிழக்கு திசைக்கு போனேன். ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அது தாண்டி இன்னொரு டேனிங்கிற போனா இன்னொரு கிராமத்துக்கு போற வழி. அங்க ஒரு சின்ன விநாயகர் இருக்காரு. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். ஏற்கனவே உங்க எல்லைக்குள்ள கருப்புசாமி வராரு. உங்க எல்லைக்குள்ள கருப்புசாமி வராரு இருக்காரு. பரம்பரை நம்ம முறையிட்டு வழங்குறோம். 3 ஆண்டு காலங்களாக தொழில சரிவும் கடன்களும் மனவேதனைகளும் நடக்கும். ப்ராடக்ட் பண்ணதை ஏற்றுமதி செய்யறாங்க. அமௌண்ட் வந்து சேர மாட்டேன். சரியான நேரத்தில் வரமாட்டேன். இப்போ கொள்முதல் கொள்வதற்கு சூழ்நிலைகள் சரியில்லை. வேலை ஆட்களும் ஒழுங்கான நிலைகள்ல இல்லை. இதுதான் உங்க நிலம். இதை சீராக்கி பணத்தை வர வைக்கணும். கடனை தீர்ப்பு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? அந்த தொழில் சம்பந்தமான டாக்குமெண்ட்டை பத்தி அடுத்தவங்கிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு? காரணம் வரலாம். சிவாய நமவோம் சிவாய நமவோம். சிவபெருமான் வராரு. இந்த கடலை தீர்த்தாரே தொழிலை உருவாக்கித்தாரே. வார வேலை போய் அடுத்த வேலை என்னை ஒரு கேள்வி இருக்கு சொல்லுமா? வேலை வாங்கிட்டாரு. கல்யாணத்துக்கு பின்னால நான் படம் வந்திருக்கேன். காப்பாற்றி கிடைச்சேன். கவலைப்படணும். கருதாமிக்கு குடும்ப உறவுக்குள்ள ஒரே வாக்குவாதமும் பிரச்சனையுமா இருக்குன்னு ஒருத்த மன வருத்தப்படுறாங்க. யாருப்பா? என்ன அண்ணன் யாருக்கெல்லாம் பிரச்சனை?
புரியல பையன் காடு யார் அது உன் பையனும் பொல்லாத தாண்டி தம்பி கடிகாரமே கைத்து கையெல்லாம் காட்டி ஆள வர வைக்கான் கால் எடுத்து வா சங்கரமூலி சங்கரமூலி ஜகத்துள்ளான தென்காசி மாவட்டம். உன் பையன் உனக்கு எதிரி ஆகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. போலீஸத்துக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம், அப்படின்னா பஞ்சாயத்து வச்சு ஒன்று 2 கேட்கலாம். அப்படி நடக்காம சமரசமாக்கிட்டு இருந்தா போதுமா? காரணம் அவன் மரம் அடங்கும். வெற்றியாக்கி தரேன். இருந்து ஒரு படி வளர்ந்து ராசிபுரம் நாமக்கல்னாலும் வாரியே ராசிபுரம். அப்படி நான் தான் பைத்தியார போய் என்ன ராசிபுரம் உங்களுக்கு காரணம் வணக்கண்ணு. என்ன இருக்கீங்களா? என்ன வேணும்? பொண்டாட்டியை காப்பாற்ற பையனை பத்தி இப்ப கேட்கக்கூடாது. சொல்லுமா? காரணம் பக்கத்துல வரணும். கண்ண முடிக்கா என்னைய பண்ற மனைவியுடைய நெத்தியில அந்த கனியை கொண்டு வை. புத்தாவா எழுந்துருவா, நோயிலிருந்து விடுதலை ஆயிரும். போட்டுப்போம். கருதாமிக்கு கொடுத்த பணம் வரணும்னு சொல்லி வேலைப்பட்டது யாரு? பணம் வெளியில கிடக்க யாருமா? எவ்வளவுக்கா கொடுத்துருக்க? எவ்வளவு கொடுத்துருக்க? நமக்கு வாங்கி யாருக்கும் பணம்னா அந்த அக்கா கலங்க லட்சத்துக்குமா வாங்கி தருவாங்க. இவங்க எல்லாமே கொடுக்க ஆண்டு இருக்கு. நல்ல காரணம் அவசியம் இல்லாம உதவி செய்தவனு சொல்லி விதவிதமா பணத்தை வாங்கி கொட்டிட்டிய. இப்போ அந்த போலீஸ் விசாரணைக்கு கோர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையா? இருந்து எப்படி தப்பிக்க போற? ஊரை விட்டு வடையத்துல எந்த வேகப்பா எல்லாம் நீ எங்களுக்கு என்ன போக தெரியாதோ? 10 இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு. ஆதார கார்டை வச்சு உன்னை எங்க இருந்தாலும் தட்டி எடுத்துருவேன்னா காரணம் என்னடா தம்பி கேட்டா யாருக்கிட்ட கேத்துல தப்பிக்க வைக்க கடலை தீர்க்க வழிவகுக்க. அது எப்படி தாமி மேஜிக்ல தெரியுதா? மேஜிக்ல தான் உனக்கு பணம் வரும், உன் கடன் தீர்க்கும். கருதாமிக்கு சிவனடியார் காரைக்கால் 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 ஜெய் பகவன் காரைக்கால் தலைவன் தலைவி கணவன் மனைவி போறவனே போறவனே ஒன்னு புரிஞ்சிக்காம போறையடி காடு வயலப்படுத்தி இந்த கண்ணி கொண்டையும் படுத்தி உன் கண்ணு 2 படுத்த பாகப்பா உன் பிள்ளைய கேட்டேன்.
தேவையில்லாம ஆதரவு போல யாரும் மயக்கி கொண்டு போனாங்களா? இயற்கையா கொண்டு போனாங்களா? இவளா மறந்து மாறி போயிட்டாளா? இப்படி பல்வேறு குழப்பம் உங்க ரெண்டு இதே கிளவி சின்ன போயிட்ட மயங்குதா? சின்ன பிள்ளை கிளவிட்ட மயங்குதா? வாங்க உன் பிள்ளைய பார்த்தேன் 27 நாளில பலனோடு வருவாய். சென்று வா மகனே சென்று வா அவனை சென்று வா மகனே. அவ மனது இன்னொருத்தர்கிட்ட மயங்கி இருக்கு. செவுட்ல படாத அடிச்சுட்டு மாறிடுவா, ஓடிக்குவா. ஒரே கேள்வி கேட்டு பார்ப்போம். உழுவுதானா? காலில் விழுந்துதா? காலில் மாமா அதான் காலக்கட்டும் பையன் ஊருவா வராங்கம்மா. கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? ஒரு கால்கட்டு போட்டு போமா? கண்ணை போட்டு பார்ப்போம். இவர்கிட்ட கொடுத்தனா அவர் உள்ள வருவாரு. ஒரு பாட்டு சத்தம் பார்வையிலே படம் பிடிச்ச தெரிஞ்ச படம் பிடிச்சிடலாம்ல. செல்லு வர்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு சொல்லியிருக்கான் பார்வையிலே படம் பிடிச்சான். அது எப்படி? நம்ம கண்ணே ஒரு பெரிய கேமரா பார்த்துட்டு அங்கிட்டு போயிட்டா நம்ம முகம் கடுப்பே நிற்கும். உண்மையா? அந்த படத்தை அவன் சொல்றான், இன்னைக்கு செல்லு படத்தை நம்ம சொல்றோம். அதனால ஒருத்தி படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், செல்லுல இருக்கு. அதே முடிச்சுருவோமா? கால் விட்டுலாம். பங்குனி உத்தரத்துக்கு பிறகு பெண் அமையும். இதெல்லாம் சாதாரண பழக்கம், நடக்காது. உண்மையான பெண்ணை கொண்டு சேர்க்கிறேன், பணத்தையும் தாரேன். ஆனந்தமா இருப்பாரு. கருதாமிக்கு கருதாமிக்கு நாகப்பட்டினம் ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம் பிள்ளை ஊராக்கு பார்க்க வந்த செல்ல பிள்ளை. நீரோடை இருக்கலாப்பா? இருக்காரா? அதுக்கு அந்த கொஞ்சம் மரங்கள் மட்டைகள் இருக்கா? இருக்கலாமா? அதான் ஆத்துக்கு அந்த பக்கம் தென்ன பிள்ளை. அந்த ஏரியாவில் இருக்காண்டான ஒரு ஸ்தலவீர முனியாண்டி. யார் இருக்கா? முனியாண்டி. அதான் ஏன் முனியாண்டி நீங்க சும்மா விட்டு நிறுத்தீங்க. ஒரு ஐடியா பண்றீங்களா? அங்க இருங்க, நான் சொல்றது அங்க கேட்போம். நீ படாம நீர் பஸ் இருக்கு, பயப்படாது. 11 பஸ் இருக்கு. துரு பஸ் இருக்கு. அது இல்லை, கேரளாண்டு இல்லை. இருட்டுக்குள்ள தூங்கும் போது உன் கூட ஒரு உருவம் வந்து படுத்திருக்கு. மத்தியில் இருக்கணும், பக்கத்திலையும் படுக்கு, மேலையும் படுக்கு. உறவு கொள்வது போன்ற ஒரு புணர்வையும் காட்டி
உடம்ப கெடுத்து மனதை கெடுத்து மாயில கிடந்து வாட்டி யாருன்னு கேட்டா நான் தான் முனியாண்டி அப்படின்னு பேரு. சதுர்முகன் உட்கார்ந்து இந்த முனியாண்டிய வெளியே எடுக்கணுமே. இதை வெளியாக்கி உன் உடம்ப நல்லாக்கி தந்தா போதுமா? ஒண்ணு, தொழில் தெரியலாம கொஞ்சம் கடன்களும் வேதனை இருக்கு, அதையும் சரியா. வேற என்னப்பா வேணும்? வேற அரசாங்க வேலை கிடைக்கும். நீ எங்கிருந்தாலும் வாழ்க இதயம் கனிந்து. உன் பிள்ளை படிச்சு வேலைக்கு போவா, அவ விரும்புற கணவனை தான் நீ கல்யாணம். உன் இஷ்டத்துக்கு நீ மாப்பிள்ளை தேடா அவ வாழ மாட்டான். அதான் பாட்டு பாண்ட, எங்கிருந்தாலும் வாழ்க புண்ணியமா இருக்கும், அந்த வாழ்வு உயர்வாகவும். புரியுதா? இந்த உடம்பை விட்டு இந்த தீய சக்தி அகற்றித்தாரு. இந்த கனியை தரப்பகுதி வெளியே. கருதாமிக்கு நாகப்பட்டினம் தொழில் சொந்தமாக வேதனைப்பட்டு வந்த மக்கள் வாங்க. அறிந்தார்க்கும் அறியார்க்கும் நீ தெய்வம். மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? பக்கத்துல இருக்கும். சில இடத்துல உனக்கு அறுந்து வருது மாதிரி வருது, அதால நினைக்கல. ஒரு விருத்தியும் இல்லை. இந்த குட்டிகளோடு கிடந்து ஒழுங்கு வேதனைப்பட்டு செத்துட்டா என்னங்கிற அடிக்கடி திருப்பி வேதனைப்படையா. உன் கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்க பிள்ளைய பத்தி ஒரு கேள்வி கேட்டுட்டேன். பாஸ்போர்ட் எடுத்து பணம் கொடுத்துருக்கான, உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான. வாங்க முடியுமான்னு பார்த்தேன், பணம் வாங்க முடியாது. அதுக்கு ஈடா குணம் வாங்கிக்கலாம். பணம் வேணுமா குணம் வேணுமாக்கா? பணம் வேணுமா குணம் வேணுமா? பணம் தான் வேணும். எத்த வரல விட்டுருப்பியா? இந்தா உன் பையனையும் உங்ககிட்ட சேர்த்துறேன், பணத்தையும் வாங்கி தந்துருந்தேன். வெளிநாட்டுக்காரங்க ஓடிப்போ. கருதாமி பூம்பகார்பட்டினம் எந்த ஊர் உங்களுக்கு? காரணம் உனக்கு கருவாடு வேணுமா? நீட்டல் என்றவா இருக்குண்டா வாழக்கருவா. மனது ஒரு இவன் மனநிலைகளை பற்றி உனக்கு என்ன ஆராய்ச்சி? மனநிலைகள் ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேன். சரியான நிலைகள்ல இல்ல, சரியான உறக்கம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் உள்ளுக்குள்ள அதிர்வுகள் எதுவும் ஏற்பட்டு போச்சா, அப்படில வேற எதுவும் தீயதுகள் எதுவும் அண்டி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம்.
சேலை பிடித்தது உன் பிள்ளைய நல்லா தந்துருந்தேன். எந்த குறையும் அவனுக்கு வராது. ஐஸ்வர்யமா வாழ வைக்கிறேன். என்னடா படிச்சிருக்க? இந்த வருடம் எப்படிடா நீ போதுற செக்கணுடா செக்கணும் கடமை ஒரு டிபார்ட்மெண்ட்ல சிக்னல் போஸ்டிங் போவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. புள்ளிருக்கும் வேலூர்னு ஒரு முருகன் கோயில் இருக்கு. புள்ளிருக்கும் வேலூர் எங்க இருக்குமா? வைத்தீஸ்வரன் கோயில் எங்க இருக்கு? மாயாபுரம். அதுக்குள்ள தைலம்மை சிவபெருமான் இருக்க. சைடுல சுத்தி வந்தா முருகப்பெருமான் முத்துக்குமார் இருக்காரு. அவருக்கு பேர் தான் புள்ளிருக்கும் வேலூர். சூப்பரா இருக்கு. யாரு? முருகன். நீங்க செம்மையாக்கு வெட்டியாகி ஆமா நல்லா இருக்கு மக்களை ஐஸ்வர்யமா சங்கரன் கோவில் சங்கர கோயிலா உங்களுக்கு இல்ல அப்படியே அங்கே போய் நின்று போட்டு இடையே சாப்பிடு அங்கே போங்க தூக்கம் அந்த இல்லை அங்கே போங்கண்ணே அங்கே போங்க. ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி ஒரு உள்ளத்துல ஒரு குழப்பம். அதை செம்மையாகிட்டாலே செல்ல ஒரு இடத்தை விற்கிறதுக்கு நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் அந்த மண்ணு பொண்ணா அக்ரிமெண்ட் போட்ட 6 மாதம் கழிச்சு ரிஜிஸ்டர். ஆனா 4.25 லட்சத்துக்கு போகும் சென்று தொழிலை பற்றி கேட்க வந்தது யாருன்னா வரைய மாட்டேன் டக்குன்னு வாங்க மாட்டேன். மாமியாருக்கு தோப்பு போட்டா மகனை கட்டிக்கலாம் போடணும் தோப்பு போடணும். நல்ல பாட்டு கேட்க ஒன்னே சேர்ந்த பாட்டு தான் கால் நிறுத்தலாம். நான் திறக்காத பூட்டு கிடையாதுடா. என்னடா தம்பி இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உன் தொழிலை நல்லா ஆக்கி தரணும். வேற என்னடா வேணும்? நிலக்கடலை காய்கறிகள் போன்றவைகளை ஒரு ஓரத்தில் போட்டு விற்கிறது ஆரம்பிக்கலாம். அடுத்து புதுமையான ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு போட்டு 6 மாதம் ஓட்டு. அதுக்கு பிறகு நிலையான ஒரு இடத்தையும் தந்து ஒரு பெரிய கடையும் வச்சுட்டாரு. அப்படி வேற மாற்றமே கிடையாது. நஷ்டப்படாம காப்பாற்ற. பாப்பா நல்லா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? சங்கடம் கோயிலா? சங்கரன் கோயில். வாப்பா என்னடா வேணும் உனக்கு? என்ன வர பார்க்க கண்ண மூடு பார்ப்போம். இன்னொரு 9 மாதம் அங்கே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாதுப்பா. அதுக்கு பிறகு வேறு ப்ராஜெக்டும் வேறு இடமும் மாறும். மாற்றி தரேன் கையில் விட்டுவா.
இந்தா செல்வம் பெருகும், வருமானம் வேறு வழியில் கூடும், செம்மையாரு உயர்வாக இருப்பாய். படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு ஒருத்தன் வேதனைப்படுறானே, யாருடா அவன்? என்னம்மா படிச்சிருக்க நீ? நீ என்ன படிச்சிருக்க? என்ன வேலைடா பார்க்க? ஐடிக்கும் வெல்டிங்கும் தொடர்பு இருக்கா? அப்போ நீ கட்டிக்காது தானே. படிப்புக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத வேலை ஒருத்தன் பார்க்காமனு சொல்லுது. என்னது அது? யாரு? கருமசாமிக்கு நீ என்னென்ன வேலை பார்க்க? கால் வந்துட்டாங்க. என்ன படிச்சிருக்கிய? கால் வந்துட்டேன். முருகா வா 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 வா. முருகப்பெருமான் கோயிலுக்கு எதுவும் சொல்லியிருக்கியாப்பா? உனக்கு அரையர் வாங்கிட்டுப்பா வீட்டுக்கு. என்னை நினச்சி பூஜையாக்கு வீட்டில் வச்சு. பித்தளை வேல், தங்க வேல் இப்போ வாங்க முடியாது. நீ பித்தளை வேல் வாங்க. அசத்து. அடுத்து எனக்கு ஒரு சொத்து, என்னுடைய வீடெல்லாம் புரிய வீடு எனக்கு 1 வருஷத்துக்குள்ள முடிச்சு தரேன். இப்போ கருமசாமிக்கு கோயில்பேட் மருகாத்தலை யார்ப்பா? மருகாத்தலை சங்கரகோலி ஏரியா மருவாத்தலை. வாங்க, கால் வந்துட்டு வரலாம். தவக்கலை பாயுது, தவக்கலையா பாயுது? ஏன்பா யாரெல்லாம் வந்தாங்க? இவங்க யாரு? கால் வந்துட்டு வாங்க. நம்ம பையங்களை வரிசைக்கு அன்றைக்கி சொல்லணும். 2 உத்தரவு தான் இருக்குது. இதில் வரிசைக்கு அன்றைக்கி சொல்லணும். வயலு கிணறெல்லாம் எங்கே இருக்குது? குளத்துலேயே இருக்குது. நிறைய தவளைகளாக பாயுத. உங்கள் ஏரியாவில் நிறைய உண்டா? இருக்கு. என்ன பக் 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 பக்? ஏக்கா கொஞ்சம் தொடாமல் இருக்கா? உன் பேர் என்னடா? இந்த விரலை பிடிச்சிக்காடா. ஏன் விரலை பிடிறா? ஓன் விரல இல்லை. கழுத்தில் மாலையை போட்டுன்னு ஒருத்தனுக்கு சொன்னேன், அவன் கழுத்துலேயே மாலையை போட்டுக்கிட்டான் அன்னைக்கு. பிடி சிக்குன்னு கண்ண முடி. ஓகே. எதிர்பார்க்காம திடீர்னு அவனுக்கு மனப்பதட்டம் வருது, தொண்டை பக்கத்தில் ஒரு அழுத்தம் வருது. அதனால் அவன் மனநிலைக்கு என்னதான் இருக்குன்னே புரியாமல் அப்படி ஒரு மாறாட்டமான மனநிலைகள் அவனுக்கு தோன்றுது. இது டிப்ரெஷன் ஃபார் மைண்ட், மன அதிர்வு கலை, மன சிதைவு என்னும் தன்மை இவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் இதை நிப்பாட்டி சீராக்கி தந்தால் போதுங்களா? இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வரணும். 3வது முறை இவன் முழு மனிதன் ஆகுவான். வெற்றியாக்கித்தாரேன். ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. புண்ணியமாறு மகளே, என்ன வேலை பார்க்கிய? கவனம் உங்களுக்கு இங்கே இல்லை. அங்கே யார் நிற்கா? அவனை எங்கே விட்டுருங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடுங்க, அமைதியாக உட்காருங்க. நீங்கள் வாட்டு வா, பிடிச்சுக்கோ. குறுநகை தெய்வானை மலரோடு குலமகளாக வரும் நினைவோடு. குருமலை எங்கடா இருக்கு? நீ போயிருக்கியா? உங்கள்கிட்ட யார்ட்டையுமே நான் கேட்கல. உங்களை எதுவும் பேச சொன்னா? யாரெல்லாம் போனீங்க? எதுக்கு போனீங்க? சரி.
இன்னும் ஒரு முறை போகணும். அங்கே நான் இருக்கேன் தெரியுமா, வாசலில். அது பக்கத்தில் அடைச்சி போட்ட கோயிலில் நான் இருக்கேன்டா. இந்த குருமலைக்கு போயிட்டு வரும் பொழுது உனக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிடும். உங்கள் கடன்கள்லாம் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இந்த தை பொங்கலுக்குள்ள ஒரு அதிர்ஷ்டமான பணம் தாரேன். வெற்றியாகி உன் குடும்பம் முன்னேறிடும். இவன் எந்த பெண்ணிட்டையும் மாட்ட மாட்டான். உங்கள் மனத்துக்கு உகந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு வெற்றி அடைவான். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். இப்போதைக்கு முடியாது, பொறுமையா இருங்க. ஒரு அட்வான்ஸ் வாங்கி தரேன், அடிக்க போயிட்டான். ஒரு மெஸ்ஸு, சாப்பாடு மெஸ்ஸு, மாளிகைப்பாறை கருப்பசாமி மெஸ்ஸு, கோயில்பட்டி மெயின் ரோட்டில் இருக்கு. எட்டயபுரம் போகக்கூடிய ரோடுன்னு நினைக்கிறேன். கால் விட்டுவாங்க. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. ஏக்கா, வியாபாரம் டல்லாக இருக்கா இல்லாட்டா கல்லாவில் பணம் குறையுதா? கேட்குற கேள்விக்கு ஒழுங்கான பதில் சொல்லணும். கல்லாவில் பணம் குறையுது. உன்னை செவிட்டு அடிக்கணும். நான் கால் வந்துட்டு அப்பயே உள்ள நான் உனக்கு வசூலை தந்திருக்கிறேன், நீ என்கிட்ட குறையுதுன்னு சொல்லுத. கல்லாவில் பணம் குறையுது, வியாபாரத்தில் குறையில்லை. யார் அந்த கையை ஓட்டுறா அப்படின்னு காட்டுறேன். வா, கண்ண முடிக்கா. உன் பணத்தை இனி யாரும் களை வாங்க மாட்டாங்க. நிறைய வருமானம் வரும். கடனெல்லாம் தீர்த்துருவேன். நான் கருப்பசாமி 5 லட்சம் ரூபா தாரேன். கடனை தீர்த்து உன்னை வெற்றி ஆகுதேன். போயிட்டு வா. உனக்கு இப்போ சாமி எல்லா வரலும் வாங்கியிருக்கேன், எதுவும் நடக்கலை. ஒரு வெற்றி மாலை கொடுத்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்க தீரணும். உன்னடிக்கு வேலை வேண்டாமோ? கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் தாரேன்னு கொடுத்துட்டீங்க. கண்ணை மூடு. ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். மனைவிக்கு உத்தியோகத்தையும் தரேன். இந்தா செல்வம் பெருகும், ஐஸ்வர்யமாரு. சாயல்குடி, சாயல்குடி நரிப்பையூர், நரிப்பையூர், நரிப்பையூர். அடுத்து பேச, அடுத்து பேச. உன் பையனுடைய கெட்ட நேரம்லாம் நீங்கி வந்துருச்சு. இனி வியாபாரத்தில் வெற்றியும் உண்டு, அவன் மனதில் மாற்றமும் உண்டு. அதனால் இன்னும் 18 நாட்களில் மாற்றத்தை உருவாக்கி எல்லாம் தெளிவாக்கி தரேன். வேறு தொழில் நடத்தணும்னு ஆசை இருந்தால் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். தை மாதத்தில் செய்தேன். வேறு என்னப்பா வேணும்? கல்யாணத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். பொண்ணு 2 பொண்ணு நல்லா இருக்குது. ஆனால் உன் பையன் மனசு அலப்பாயுது. தை பிறக்கட்டும், வெற்றியாக்கி தரேன். உசிலம்பெட்டி, உசிலம்பட்டி. நீங்கள் மெட்ராஸில் திருவண்ணாமலையா? பாப்பா, ஹாய், உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வேலப்பர் சன்னிதானம் உன் வழியில் போயிடலாமா? வேலப்பர் உன் பிள்ளைக்கு ஆபத்தில்லாமல் உயிரெழுப்பி தெளிவாக்கி தரேன். கிரகங்களால் நடந்துச்சு. அடுத்து தீவினை ஒட்டாம காப்பாய்த்தாரு. வேற என்னப்பா வேணும்? இந்த பங்குனி மாதத்தில் வரன் வரும், வெற்றியாக்கி தரேன். பொறுமையாக செய்வோம். கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. அலைப்பாயுதே உங்க 2 பேருடைய மனம், அலைப்பாயுதே. உட்காரலாம். ஓ மாங்கல்யத்தை பற்றி உனக்கு ஒரு கலக்கமான சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்கு.
உண்மையா? எந்த ஆபத்தும் இல்லாமல் மன பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அரைக்கோணல் இருக்குது. அந்த மனமாற்றத்தை உருவாக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? இந்தா மகளே, செல்வாக்காரு கடனை தீர்க்கிறேன். உன் பேர் என்னப்பா? தொடக்கமாயிருவான். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அப்படியா தொழில்? ஓ கார் என்னடா மேலே காக்காயா வந்து கூடுது? நிறைய காக்காயா கிடக்கு. காக்காய்க்கு இற போடுவியா? எவன் சொன்னான் போடணும்னு? போடணும். கால் வந்துட்டு வா. வர்றான். கிரகங்கள் சரியில்லை, தொழிலில் நஷ்டமும் மனவேதனை இருக்குது. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் மாலை போட்டு வந்த பிறகு வாழ்க்கை அமைஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா இடம் விட்டு இடம் போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்த பக்கத்தில் வா. கடனை தீர்த்து தொழில் நல்லாக்குனா போதுங்களா? என்னை நினச்சி கும்பிட்டுக்கா. படத்தை வாங்கிட்டுப்பா. வெற்றி உண்டு. ஓடு. வழக்கில் வெற்றி ஆகும். 3 மாதம் ஆகும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வைகாசி மாதத்தில் உனக்கு கல்யாணம் நடக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் சம்பந்தமாக வருத்தம் உனக்கு இருக்குது. மாற்றி தாரேன். வருமானத்தையும் பெருக்கி தாரேன். சொத்து சம்பந்தமான குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. அது உனக்கே கிடைக்கும். உத்தரவு உண்டு. ஜெயிச்சு வா. ஓ நடக்காது. ஓடிப்பா. என்ன வேணும்? உனக்கு குடும்பத்தில் செய்வன இவனை கூடலாம் நடக்கலை. வீணாக கற்பனை பண்ணி எவன்டி கொண்டு காசு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. கொஞ்சம் கிரக நாட்கள் சரியில்லை. புரியுதா? உன் பிள்ளைகளுக்கு கடன் பட்டு மனவே அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காப்பாற்றி தந்தா போதுமா? இந்தா பணம் தந்துட்டேன். நல்லா இருக்கு. வெற்றி அடைஞ்சு வா. புண்ணியமடை இருக்கக்கூடிய ஆத்தாட்ட என்னமோ சொன்னேம்ல. என்ன சொன்னேன்? போய் மஞ்சள் காப்பு கொடுத்துட்டு வா. போ. இடமாற்றம் தேவை என்பது உன்னுடைய எண்ணம். இப்போ பழைய இடத்துக்கே உன்னை வர வைக்கிறேன். 3 மாத கால அவகாசம் இருக்குது. அதுவரை நீ இதை ஏற்றுத்தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. 1, உன் மகனை தெள்ள தெளிந்த புத்தியோடையவனை ஆக்கிறதுக்கு இன்னும் 3 முறை நீ என்னை சந்திக்கணும். 3வது முறை வருகிற பொழுது தெளிவாக செல்வான் வீட்டுக்கு. உன்னுடைய உடல்நிலைகளுக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன். இப்போ இருக்க கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்னடா வேணும்? கர்மசாமிக்கு இன்றையிலிருந்து உன்னுடைய மனம் மாறும். உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். எந்த ஆபத்தும் உனக்கு வராது. வெற்றியாக்கி தரேன். அடுத்து பேசுவோம். பக்கத்தில் பட்டுக்கோட்டை விக்கு வைக்க சொல்லியிருக்கேன்ப்பா. ஏன் கவலைப்படுறீங்க? கண்ண முடு. இந்த ஜனவரி மாதம் உன் கேஸை முடிச்சு தரேன். சொத்தும் வாங்கி தரேன். மனைவியும் சேர்த்து வைக்க. எல்லாம் வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு நீ என்ன வேலூர்? பரமத்தி வேலூரா? நீங்கள் ஹிட்பாடி வேணும்னா ஹாட்பாடி கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய மகளுடைய மரதை உனக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தந்தா போதுங்களா? கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம்.
இந்தாப்பா இந்த பங்குனி மாதத்துக்குள்ள மனம் மாறிடுவா. நீ நினைச்சபடி திருமணம் நடக்கும், வெற்றியாகும். என் பொம்பளை பிள்ளைய திருப்பி கொண்டு வந்து சேர்ந்து கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று உன் பிள்ளைய மனசை மாற்றி அவங்களே கொண்டு வந்து வீட்டில் விடுவாங்கடா. இந்த அப்படி ஜெயிக்கிற வெற்றி போயிட்டு வா. 3 மாதத்துக்குள்ள வந்துடுவான். ஓடிப்போ, கால் ஒன்று போ. என்னப்பா உனக்கு? அவசர கொடுக்கனே வருக. என்ன வேண்டும்? கண்ண மூடு கொஞ்ச நேரம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தா போதுமா? கால் ஒன்று வாங்க.